ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தமிழகத்தில் மொத்தம் 10,000 இடங்களில் இந்த முகாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அடுத்த நாட்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த முகாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது உங்களோட மாவட்டத்தில், அதே மாதிரி உங்களோட வட்டத்தில், குக்கிராமத்தில், பேரூராட்சியில் எங்கெங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு, அதாவது ஜூலை 27 நாளை ஞாயிற்றுக்கிழமை எங்கே முகாம் நடக்குதா இல்லை நடக்கலையா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களோட ப்ரௌசரில், அதாவது மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் எதனாலும் ஓகே தான், அதில் உங்களுடன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட் லிங்க் ஆகிடும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்னு. அதை ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ இந்த ஹோம் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ கீழே வந்து மொத்தம் நகர்ப்புறமாக இருந்ததுன்னா 13 துறைகளில் 43 சேவைகள் கொடுக்குறாங்க. ஊரகமாக இருந்ததுன்னா 15 துறைகளில் 46 சேவைகள். ஸோ இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பட்டா, அதே மாதிரி பட்டாவே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு புதிய பட்டா கொடுக்கறது, பட்டா பெயர் மாற்றம் செய்கிறது, இபி கனெக்ஷனு, அதே மாதிரி ஜாதி சான்று, வருமானச் சான்று, இருப்பிடச் சான்று, இந்த மாதிரி பல்வேறு வகையான ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறையின் மூலமாக வரக்கூடிய சான்றுகள், ஸோ அதுபோக சமூக பாதுகாப்புத்துறை, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு துறைகள் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த சேவைகள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஜூலை 15 வரக்கூடிய நவம்பர் மாதம் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிறப்பு முகாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டெய்லியுமே 10,000 இடங்களில் நடக்கும் இந்த முகாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதில் சேவைகள் அப்படின்னு இருக்குது. இந்த சேவைகள் ஓகே கொடுத்துருங்க. இதில் நான் சொன்ன மாதிரியே ஊரகம் ப்ளஸ் நகர்ப்புறம் அப்படின்னு இருக்கும். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேவைகள், அதாவது ஊரகம் அப்படின்னா 15 துறைகள், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, கூட்டுறவுத்துறை, மாற்றுத்திறனாளிகள், ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர், எம்பிசி, பிசி மற்றும் டிஎன்சி அவங்களோட நலத்துறைகள், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறம், அதுபோக பார்த்திங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து சேவைகள் வழங்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை. ஸோ கடந்த 2023 செப்டம்பர் 15 இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 21 தவணைகள் மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வச்சுருக்காங்க தகுதி இருந்தவங்க. அதே மாதிரி இது வரைக்கும் விடுபட்டவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இருந்துமே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சான்ஸ் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த உங்களோட ஸ்டாலின் முகாமில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்கள் கிராமத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் நடக்கும். அதாவது வரக்கூடிய நவம்பர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நடக்கும். ஆனால் அது தமிழகத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே நடக்கும். ஸோ உங்கள் கிராமத்தில் ஒன்ஸ் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து நடக்காது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஆவணம் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், மின்கட்டண ரசீது, இது இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக வந்து இந்த வீடியோவை அதுக்கு தான் மேக் பண்ணியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை என்பதால் 27/7/2025 உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது எல்லா நாளுமே வந்து முகாம் நடக்கும். பட் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பொது விடுமுறை அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா விடுமுறையில் இருப்பாங்க. அதனால் ஸோ இந்த முகாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த முகாம் வந்து நாளைக்கு வந்து நடக்காது. ஓகேங்களா? ஸோ நாளை மறுநாள் நடக்கக்கூடிய முகாம் எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நைட் நீங்கள் நம்மளோட சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ திங்கட்கிழமை காலையில் 10 மணிலேருந்து எங்கெங்கே, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே 10,000 இடங்கள்லையுமே முகாம் நடக்குது. அது எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஈவினிங் வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, இது வந்து நம்ம சொல்லாமையே விட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் நிறைய வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் வந்து நாளைக்கு வந்து நாங்கள் எங்களோட பஞ்சாயத்தில் போய் பார்க்குறோம், ஸோ நான் எங்களோட பேரூராட்சியில் பார்க்குறோம், எங்களோட மாநகராட்சியில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. என்ன ரீசன் அப்படின்னா, நாளைக்கு அவங்களோட ஸோ ஒர்க்கு எல்லாம் விட்டுட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகாம்களை கலந்துக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது விடுமுறை, அதாவது பொது விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாளைக்கு யாருமே வந்து தமிழகம் முழுவதுமே உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் மூலமாக முகாம் நடக்காது. யாருமே வந்து இதுக்கு ஏற்றபடி நீங்கள் வெளியே வந்து போக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.